வணக்கம். இந்திய ரிசர்வ் வங்கி ஜூன் 6ஆம் தேதியன்று வட்டி விகிதங்களை 0.5% குறைத்திருக்கிறது. இது தவிர வங்கிகள் ரிசர்வ் வங்கியில் வைக்க வேண்டிய இருப்பின் அளவையும் குறைத்திருக்கிறது. இது இந்திய பொருளாதாரத்தில் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும், கடன் வாங்கியவர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கலாம் என்பது குறித்து பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு 0.5% வட்டியை ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. முதல்ல இந்த ரெப்போ வட்டி விகிதம்னா என்ன சார்? ரிசர்வ் பேங்க்குகளுக்கு கடன் கொடுக்கறச்சே என்ன வட்டியில் கொடுப்பாங்களோ அதுதான் ரெப்போ ரேட்டு. அது மார்க்கெட்டில் இருக்கிற ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணும். அதை இவங்க 0.5% குறைச்சிருக்கிறாங்க. சார், வட்டி விகிதம் குறைப்பதா 0.5% குறைக்கிறது அப்படின்னு சொல்லாமல் புள்ளிகள் சொல்கிறாங்க சார். 50 அடிப்படை புள்ளிகள் 0.5ங்கிறது 50 புள்ளிகள். 0.5% குறைச்சா 0.50, 1% குறைச்சா 100 புள்ளிகள். இப்போது ஒரு ஃபெடரல் வங்கி அல்லது ஒரு மத்திய வங்கி இந்த மாதிரி வட்டி விகிதங்களை குறைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. மத்திய வங்கி எதற்காக இந்த மாதிரி வட்டி விகிதங்களை குறைப்பதோ அல்லது அதிகரிக்கிறது அப்படிங்கிறத செய்கிறாங்க? இப்போ விலைவாசி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்ஃப்ளேஷன் இங்கிலீஷில் சொல்லுவோம். விலைவாசி ஏறினது ரொம்ப ஏறிடுச்சுன்னா இந்த வட்டி விகிதத்தை ஏற்றுவாங்க. விலைவாசி ஏற்றம் குறைஞ்சிதுன்னா வட்டி விகிதத்தை குறைச்சிடுவாங்க. இப்போ சர்க்கார் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் விலைவாசி குறைஞ்சிடுச்சு, விலைவாசி ஏற்றம் ஒரு வருஷமாக இல்லை, அதனால் நாங்கள் இதை 4 வாட்டி, முதலையே 2 வாட்டி குறைச்சிட்டாரு, இன்றைக்கி ஒரே அடியில் 2ஆக குறைச்சிட்டாரு. அதனால் 7.25லேருந்து 5 அவர் 50 1% குறைச்சிட்டாரு. இதுபோல் வட்டி விகிதங்களை குறைக்கும்போது பொருளாதாரத்தில் பொதுவாக என்ன சார் நடக்கும்? நார்மலாக பொருளாதாரத்தில் என்ன நடக்கும்னா, வீட்டு லோனு, பைக்கு லோனு, கார் லோனு, இதோட கடன் வாங்குகிற லோன் வட்டி குறையணும். அண்ட் ஹவுசிங் லோனில் ஆல்ரெடி வட்டி வாங்கி வச்சவங்களுக்கு வட்டி குறையணும். இதெல்லாம் வங்கிகளில் கடன் வாங்குறவங்க அல்லது வங்கிகளில் டெபாசிட் போடுறவங்கள பொறுத்து பேசுகிறோம். ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தில் என்ன இதில் பேங்க் டெபாசிட்டும் குறையும். நீங்கள் எஃப்டி ரேட்டு போட்டிருக்கீங்கன்னா அந்த எஃப்டி ரேட்டும் குறையும். புதுசாக கடன் வாங்குறதுக்கு ஒரு ரேட்டு குறையும். கொஞ்ச நாள் கழித்து ஹவுசிங் லோன் வாங்கினவங்களுக்கு குறையும். இதில் என்ன கணக்குனா, நார்மலி பொருளாதாரத்தில்னா பணம் சர்க்குலேஷனில் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் பிஸ்னஸ் எக்கானமி க்ரோ ஆகும், மக்களுக்கு பெட்டராக கிடைக்கும். அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் பாலிசி. ஸோ வட்டி விகிதத்தை குறைச்சா க்ரோத்து வரும், மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது நார்மல் கணக்கு. சார், இப்போ வீட்டுக்கடன் பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த வட்டி விகிதம் குறைக்கிறதுனால வீட்டுக்கடன் பெற்றிருக்கவங்களுக்கு என்ன மாதிரி லாபம் வரும்? அது உடனே நடந்துடும்? உடனே நடக்காது, 6 மாதத்தில் நடக்கும். ஒரு 0.5%, 0.25% குறைப்பாங்க. எய்தர் நீங்கள் லோன் கட்டுற இஎம்ஐ குறைக்கலாம், இல்லாட்டா அமௌண்ட்டை குறைக்கலாம். பட் இது வரத்துக்கு 1 வருஷம் ஆகும். சார், வங்கிகளுக்கு ஆன அந்த வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உடனடியாக குறைச்சி அறிவிக்கும் போது அது வாடிக்கையாளர்களுக்கு போகும்போது ஏன் சார் 6 மாதமோ அல்லது 1 வருஷம் ஆகுது? அது பேர் டிரான்ஸ்மிஷன் டைம்னு பேர். அதனால் அது குறைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா வட்டி ஒரு பர்டிகுலர் ரேட்டில் அவங்க கடன் வாங்கி கமிட் பண்ணியிருப்பாங்க. அதை டிரான்ஸ்மிஷன் டிலேன்னு சொல்லுவாங்க. புது லோனுக்கு உடனே குறைஞ்சிரும், பழைய லோனுக்கெல்லாம் மெதுவாக குறையும். எந்த அளவுக்கு வட்டி வாங்கினவங்க எந்த மெத்தடை சூஸ் பண்ணணும் சார்? எது யாருக்கு காலத்தை குறை என்ன கேட்டானா, எல்லாருமே காலத்தை குறைச்சிக்கிறது பெட்டர். அதே அமௌண்ட்டை கட்டிட்டு காலத்தை குறைக்கிறது பெட்டர். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் இது எக்கானமியை பெருசாக இம்பேக்ட் பண்ணாதுங்கிறது என்னோட கருத்து. இப்போது வங்கியில் வைப்பு நிதியாக போட்டு வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு எஃப்டி குறையும். இந்த வருஷம் முடிஞ்ச உடனே அவங்க எஃப்டி ரேட்டு குறையும். நீங்கள் புதுசாக எஃப்டி போட போனீங்கன்னா உங்கள் ரேட்டையும் குறைச்சிருவாங்க. இல்லை, இப்போ ஏற்கனவே ஒரு வட்டி விகிதத்தை அவங்க கமிட் பண்ணியிருப்பாங்களா? அந்த கமிட்மெண்ட்டை மாற்ற மாட்டாங்க. பட் இது 1 வருஷத்துக்கு கமிட் பண்ணியிருப்பாங்க, 2 வருஷத்துக்கு கமிட் பண்ணியிருப்பாங்க, 3 வருஷத்துக்கு கமிட் பண்ணியிருப்பாங்க. அந்த பீரியட் முடிஞ்சோன்னா அடுத்த நாளே குறைச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் 1 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்கன்னா, போன மே மாதம் போட்டிருந்தீங்க, ஜூன் மாதம் 15ஆம் தேதி போட்டிங்கன்னா, இந்த ஜூன் 15 அன்றைக்கி கம்மி ரேட்டில் தான் அதை புதுப்பிப்பாங்க, பழைய ரேட்டில் புதுப்பிக்க மாட்டாங்க. சார், ஏற்கனவே பல சமயங்களில் நம்ம பேசியிருக்கோம். அதாவது வங்கிகள் கடன் கொடுக்க ரெடியாக இருந்து நிறைய டெபாசிட் வரலைங்கிற நெருக்கடி பல வங்கிகளுக்கு இருக்கதா சொல்லுங்கள். அது முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரேடியாக டெபாசிட்டாக பணத்தை கடன் கொடுக்க முடியாமல் வங்கிகள் மியூச்சுவல் ஃபண்டில் காசை வச்சுருக்காங்க. தட் இஸ் கடன் வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி
அந்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் பத்திரமா வச்சுருக்காங்க. இது எப்படி சார் நடந்தது? ஏற்கனவே வங்கிகளுக்கு பணம் வராமல் இருந்தது, திடீர்னு எப்படி பணம் டெபாசிட் நிறைய? ஏன்னா 2 வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சார்ல இவர் ஆல்ரெடி 2 வாட்டி குறைச்சி இது 3வது வாட்டி 2ஆக குறைச்சார். ஸோ வட்டி விகிதத்தை குறைக்கிறச்ச பணம் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பேங்க்குக்கு டெபாசிட் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நிறைய பேர் வந்து தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பணம் அல்லது பல்வேறு விதங்களில் வந்த பணங்களை வந்து அதில் வங்கியில் போட்டு வச்சா அதிலேருந்து வர வட்டியில் வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ இது போல் வட்டி விகிதங்கள் குறையும் போது அந்த மாதிரி முதலீட்டாளர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? நான் பல தடவை சொன்ன மாதிரி தான், பேங்க்கில் எதுக்கு போடணும், நீங்கள் பாண்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா வட்டி 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும், அண்டு மாதம் கூட இன்ட்ரெஸ்ட் வரும். சார், இந்த மாதிரி வட்டி விகிதம் குறைக்கும் போது ஏற்கனவே ஒரு பணவீக்க விகிதம் இருக்குல்ல சார்? ஆக மொத்தம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இது இந்திய பொருளாதாரத்தை ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணாது. ஏன் ஹெல்ப் பண்ணாதுன்னா, அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காததுனால நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எஃப்ஐஐ பணத்தை பாண்ட் மார்க்கெட்டின் பணத்தை வெளில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியர்களே வந்து எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 வரலாறு காணாத அளவுக்கு கம்மியாயிடுச்சு. 300 பில்லியன்லாம் இல்லை, 300 மில்லியன் தான் வந்திருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற இந்தியன் கம்பெனிகள் வெளிநாட்டில் முதலீட்டு செய்யறதுக்காக பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் மக்கள் வந்து பணம் இந்தியா விட்டு வெளில போகும், ஆர்பிஐயால் டாலர் விற்கிற மாதிரி வரும். ஸோ ஒன்று பணம் வெளில போயிடும், 2வது இந்தியாவோட ப்ராப்ளம் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கம். ஆனால் உண்மை அதுதான். கேஷேப் ரிக்கவரின்னு ஒன்று இருக்குது. பணக்காரர் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழைகள் இன்னும் ஏழை ஆகிட்டே போகிறான். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ண முடியாது. ஏழைங்களுக்கும் மிடில் கிளாஸுக்கும் வாய்ப்பு வேணும், வேலை வாய்ப்பு வேணும். ஸோ உங்களுக்கு வந்து மீடியா, சாஃப்ட்வேர், கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது கம்மியாயிடுச்சு. அது நீங்கள் வட்டி விகிதத்தை குறைச்சதுனால அது சரியாகாது. சரி, இப்போ வட்டி விகிதம் குறைஞ்சிருக்கனால நிறைய பேர் வீடுகளை வாங்க முன் வரலாம். அது வந்து இந்த பாருங்கள், வீட்டு அதிகரிக்கலாம். வட்டி வாங்கணுன்னா நான் இஎம்ஐ கட்டணும்ல. இப்போ நீங்கள் சென்னை எடுத்துப்போம், நம்ம சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் இங்கேருந்து நீங்கள் பெருங்குடி வரைக்கும் போனீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு வாங்கணுன்னா கூட 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு வாங்கணுன்னா 1 கோடி ரூபா வேணும். 1 கோடி ரூபாவில் நீங்கள் 75 லட்சம் ரூபா, 75 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா உங்கள் கையிலே இருக்குது, நீங்கள் காசை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 75 லட்ச ரூபா வந்து கடன் வாங்கணும். அப்போது 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து கடனை கட்டணும். முக்கால்வாசி பேர் வந்து 40-50 சம்பளத்தில் இருக்காங்க. அவன் எங்கே செங்கல்பேட்டு தாண்டி எங்கேயா வீடு வாங்கிட்டு மெட்ராஸில் எப்படி வேலைக்கு வருவான்? அதனால் வீடு சேல்ஸெல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. சார், இப்போ இந்த வட்டி விகிதம் குறைஞ்சிருக்கனால இது வந்து சரியான தருணமானு கேட்குறேன், வீடு கடன் வாங்கி வீடுகளை வாங்க. இல்லையே, ஏன்னா இப்போ நான் வந்து கடன், ஒரு வீடு வாங்குறது ஒரு பாண்டு வாங்குற மாதிரி. நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கலாம், கடன் கொடுத்து வாங்கலாம். பட் பேங்க்கில் நீங்கள் 1 கோடி ரூபா போட்டால் இன்றைக்கி 6-7% வட்டி வரும். நான் 1 கோடி ரூபாய்க்கு நான் வீடை கொடுத்தேன்னா எனக்கு 15,000-20,000 ரூபாய்க்கு மேலே மெட்ராஸில் வாடகைக்கு போகாது. அப்போ எனக்கு 2% தான் ரிட்டர்ன் வருது. அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 2வது வீடு வாங்குறதுங்கிறது முட்டாள்தனம். கட்டின வீடு விற்காமல் பல ஆண்டுகளாக இருக்குது. அப்போ என்ன ப்ராப்ளம்னா, அந்த வீடுகள் இருக்குது, காலியாக இருக்குது, ஆட்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லை. நீங்கள் வட்டியை குறைச்சதுனால இந்த வாங்கும் சக்தி வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வராது. சார், இப்போ இந்த வீட்டு கடன் வாங்கினவங்களுக்கு தான் சார் திரும்ப சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான வட்டி விகிதங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3 தடவை குறைஞ்சிருச்சு. அப்போ நம்ம வங்கியில் போய் அப்ரோச் பண்ணி அந்த கடனை எப்படி ரீஅட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் போய் ஒரு லெட்டர் கொடுத்து ரிசர்வ் பேங்க் 1% வட்டியை குறைச்சிருக்காங்க, நீங்களும் 1% குறைங்கன்னு சொல்லணும். அவன் முடியாதுன்னு உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சு 1/2% குறைப்போம். இல்லை சார், அது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி சார் பண்ணுறது? எனக்கு கூடுதலாக அவன் கணக்கு நீங்கள் கணக்கு கேட்டிங்கன்னா கணக்கு போட்டு கொடுப்பான். கம்மியான வட்டியில் அதே பீரியடுக்கு இருக்குன்னா எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவான். இதே இந்த சைடில் வந்து இல்லை நம்பரை குறைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா குறைச்சி ஒரு அமௌண்ட் சொல்லுவான், அதை கட்டிவிடுங்க. எனக்கு பீரியடை குறைச்சிருக்குன்னா அதே அமௌண்ட்டை கட்டிக்கிட்டால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் குறைஞ்சி போய்டும். இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்கும்போது நம்ம கையில் ஒரு பெரிய தொகை கிடைக்குதுன்னா அதை வந்து கடனை குறைக்கிறது தான் நல்லது. உங்கள்கிட்ட கடன் பெருசாக இருந்து கையில் பெரிய தொகை கிடச்சா கடனை குறைக்கிறது தான் பெட்டர். ஆனால் சிலர் வேறு வாதங்களை வைக்கிறாங்களே சார், அந்த தொகையை வேறு எதுலையாவது முதலீடு, அது அந்த முதலீடு இப்போ இன்றைக்கி கடனுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா
7லேருந்து 8% கொடுப்பான். 7லேருந்து 8% வேறு எங்கேயாவது பிஸ்னஸில் வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் பேசாமல் கடனை குறைக்கிறது தான் நல்லது. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.